ஹலோ நண்பர்களே. உங்க காரை ஸ்டார்ட் பண்றீங்க. திடீர்னு பின்னாடி இருக்கிற மிரர்ல ஒரு புகை மூட்டத்தை கவனிச்சீங்கன்னா முதல் எண்ணம் என்ன வரும்? ஐயோ, இதுக்கு எவ்வளவு செலவாக போகுதோன்னு ஒரு பயம் வரும். ஆனா பதட்டப்படாதீங்க. உங்க கார் உங்களுக்கு ஒரு மெசேஜ் அனுப்புதுன்னு அர்த்தம். அந்த புகை ஒரு சின்ன க்ளூ. அது ஒரு பேரழிவு இல்ல. அந்த புகையின் நிறம்தான் நமக்கு கிடைக்கிற பெரிய துப்பு. கருப்பு, நீலம் அல்லது வெள்ளை, இந்த ஒவ்வொரு நிறமும் ஒவ்வொரு பிரச்சனையை காட்டுது. ஒரு சின்ன வீட்டிலேயே செய்யக்கூடிய ஃபிக்ஸ்ல இருந்து ஒரு பெரிய மெக்கானிக்கின் வேலை வரைக்கும் இருக்கலாம். இத சும்மா விட்டுட்டோம்னா ஒரு சின்ன பிரச்சனை பெரிய செலவா மாறிடும். ஆனா எதை பார்க்கணும்னு தெரிஞ்சா நீங்க ஆரம்பத்திலேயே சரி பண்ணி பணத்தை மிச்சப்படுத்தலாம். இந்த கைட்ல ஒவ்வொரு புகை நிறம் என்ன சொல்லுது, எதனால் வருது, நாம என்ன செய்யலாம்னு பாப்போம். வாங்க, உங்க கார் என்ன சொல்லுதுன்னு தெரிஞ்சுக்க ஸ்மோக் டிடெக்டிவா மாறுவோம். முதல்ல கருப்பு புகைய பாப்போம். உங்க சைலன்சர்ல இருந்து அடர்த்தியான கருப்பான புகை வந்தா உங்க என்ஜின் அதிகமா எரிபொருளை எரிக்கிறதுன்னு அர்த்தம். அதாவது ரன்னிங் ரிச். காத்து கம்மியா இருக்கு, பெட்ரோல் அதிகமா போகுது. பிரச்சனை என்னன்னா, இது பெட்ரோலை வீணாக்குது, மைலேஜ காலி பண்ணுது, கார் ரொம்ப சோர்வா, அதாவது ஸ்லக்கிஷா போகும். என்ஜின்ல உராய்வு அதிகமாகி கேட்டலிட்டிக் கன்வெர்ட்டரை கூட அடைச்சிடும். அதுக்கு தான் பெரிய செலவு வரும். காரணம், நல்ல செய்தி என்னன்னா, கருப்பு புகை பெரும்பாலும் சின்ன காரணங்களால தான் வரும். உங்க ஏர் ஃபில்டர் அழுக்கா இருக்கலாம், சென்சார்கள் அதாவது மேஃப் ஆர் O2 சென்சார்கள் கோளாறாக இருக்கலாம், இல்லனா ஃபியூவல் பிரஷர் ரெகுலேட்டர் சரியில்லாம இருக்கலாம். இதையெல்லாம் நீங்களே சரி பண்ணலாம். தீர்வு: முதல்ல ஏர் ஃபில்டரை மாத்துங்க. விலை மலிவு, வேலை ஈஸி. அது சுத்தமா இருந்தா மேஃப் சென்சாரை சுத்தப்படுத்துங்க. சென்சார்கள் பழுதா இருந்தா மாத்திடுங்க. ஃபியூவல் இன்ஜெக்டர்கள் லீக்காக இருந்தா அதை சுத்தப்படுத்துறதுக்கு டேங்க்ல ஃபியூவல் இன்ஜெக்டர் கிளீனர் ஊத்தி பார்க்கலாம். அடுத்து நீல புகை. இது ஒரு ரெட் அலர்ட். நீல புகை வந்தா உங்க என்ஜின் ஆயிலை எரிக்கிறதுன்னு அர்த்தம். ஆயில் உராய்வை தடுக்க தான் இருக்கணும், எரியக்கூடாது. இது கம்பஷன் சாம்பருக்கு உள்ள போகுதுன்னா உள்ள ஏதோ கோளாறு. எச்சரிக்கை: ஆயில் எரிஞ்சா என்ஜின் உராய்வு அதிகமாகும், ஸ்பார்க் பிளக்குகள் கெட்டு போயிடும், அடிக்கடி ஆயில் டாப் அப் பண்ண வேண்டியிருக்கும். ஆயில் கம்மியா ஓட்டினா என்ஜின் முழுசா சீஸ் ஆகிடும். காரணம், வால்வ் ஸ்டெம் சீல்ஸ் இது தேஞ்சு போனா ஆயில் சிலிண்டருக்கு உள்ள சொட்டு சொட்டா இறங்கி ஸ்டார்ட் பண்ணும்போது நீல புகை வரும். பிஸ்டன் ரிங்ஸ் இது தேஞ்சு போனா ஆயில் கசிந்து தொடர்ந்து எரியும். இது பெரிய பிரச்சனை. பிசிவி வால்வு அடைச்சுக்கிட்டாலும் ஆயில் எங்க போகக்கூடாதோ அங்கே போகும். டர்போ சார்ஜர். டர்போ கார்கள்ல டர்போ லீக் ஆகி புகை வரலாம். தீர்வு: முதல்ல பிசிவி வால்வை வாட்டுங்க. அது ஈஸியான மலிவான ஃபிக்ஸ். வால்வ் சீல்ஸ் அல்லது பிஸ்டன் ரிங்ஸ் பிரச்சனைனா ஒரு மெக்கானிக்கை பார்க்கணும். இது கனமான செலவு படிக்கும், ஆனா சீக்கிரம் பண்ணுனா என்ஜினை காப்பாத்தலாம். கடைசியா வெள்ளை புகை. இது நல்ல விஷயமாகவும் இருக்கலாம், ரொம்ப மோசமான விஷயமாகவும் இருக்கலாம். சாதாரண வெள்ளை. காலையில கார் ஸ்டார்ட் பண்ணும்போது மெலிதான ஆவி மாதிரி புகை வந்தா அது வெறும் தண்ணீர் ஆவி, பயப்பட தேவையில்லை. ஆனா அடர்த்தியான இனிப்பு வாசனை உள்ள வெள்ளி புகை தொடர்ந்து வந்தா கூலண்ட், அதாவது என்ஜினுக்குள்ள லீக் ஆகுதுன்னு அர்த்தம். காரணம், இதற்கு முக்கிய காரணம் ஹெட் கேஸ்கெட் ப்ளோன் ஆகியிருக்கலாம். அதைவிட மோசமா சிலிண்டர் ஹெட்ல இல்லனா என்ஜின் பிளாக்கிலேயே வெடிப்பி இருக்கலாம். ஆபத்து: கூலண்ட் போனா என்ஜின் ஓவர் ஹீட் ஆகி முழுசா நாசமாகிடும். இந்த மாதிரி அடர்த்தியான வெள்ளை புகை வந்தா உடனே மெக்கானிக்கை பாருங்க. சுருக்கமா, கருப்பு புகைனா பெட்ரோல் அதிகம், நீல புகைனா ஆயில் கரிகிறது, வெள்ளை புகைனா கூலண்ட் கரிகிறது. பிளாக் இஸ் ரிச், ப்ளூ இஸ் ஆயில், ஒயிட் இஸ் வாட்டர். புகையை கவனிக்க கத்துக்கோங்க. ஆரம்பத்திலேயே கண்டுபிடிச்சா பணத்தை மிச்சப்படுத்தலாம். உங்க மிரர்களையும் ஃப்ளூயிட் லெவல்களையும் செக் பண்ணுங்க. உங்களுக்கு தெரிஞ்ச சின்ன சின்ன ஃபிக்ஸுகளை நீங்களே பண்ணுங்க. பெரிய வேலைனா ஒரு நல்ல மெக்கானிக்கை பாருங்க. உங்க காரின் புகை ஒரு மர்மம் இல்ல, அது ஒரு எச்சரிக்கை. சிக்னலை புரிந்துகிட்டா நீங்க புத்திசாலித்தனமான முடிவுகளை எடுக்கலாம். முன்னெச்சரிக்கையா இருங்க. உங்க கார் உங்களுக்கு நன்றி சொல்லும். புகையில்லாத பயணம் அமைய வாழ்த்துக்கள்.